So yeah guys, welcome to Peri vlogs. அப்படியே பின்னாடி பாருங்கள் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஆமாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோன்னா ட்ரெயின் ட்ராவல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க. சென்னை எக்மோர்லேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து டிபார்ட் ஆகுது. செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டிபார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேன்சலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரெயின்ஸ் வந்து ரூட்லாம் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். அது எக்கச்சக்கமான ஒரு வியூஸு, கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் மேலே பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. அப்பயே வந்து தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு நார்மல் விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஒரு லென்த் வீடியோ, ஏன்னா அது போட்டோன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகிட்டாங்க. ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அது புக் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பயந்துட்டாங்க. ஸோ பயந்து என்கிட்ட பர்சனலாக பார்த்தீங்கன்னா சேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸு, எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கமெண்ட் கிட்ட. நானும் வந்து எத்தனை பேருக்கு தான் பண்ணுறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வீடியோ. ஸோ லென்த் வீடியோ பண்ணுறதுக்கு வந்து எதுக்கு சென்னை எக்மோர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். நான் சென்னை எக்மோர் வந்தது ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விசாரிச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து சொல்லிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் போயிட்டு கண்டுபிடிச்சிடலாங்க என்னென்ன ட்ரெயின்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ட்ரெயின்லாம் வந்து ரூட் வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் புக் பண்ண ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. என்ன மட்டும் இல்லை, யாரையுமே காய்ஸ். ஸோ ஓகேயா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்னை எக்மோருக்கு வரவங்களாக இருக்கட்டும், சென்னை எக்மோர்லேருந்து போகிறவங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க. அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி ஆக்குறதுக்கு தாங்க இந்த வீடியோவே. ஸோ வாங்க, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபைனலி நம்மளோட ஃபேவரட் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ லாஸ்ட்டு பிளாட்ஃபார்மு. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ பொறுத்தவரையிலுமே எல்லாருக்குமே என்ன டவுட் இருக்குன்னா, ப்ரோ நான் சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலி போனோம் ப்ரோ, மதுரை போனோம் ப்ரோ, கன்னியாகுமரி போனோம் ப்ரோ, கொல்லம் போனோம் ப்ரோ. ஸோ நான் எங்கே ப்ரோ வந்து ட்ரெயின் ஏறுறது, சென்னை எக்மோரா, செங்கல்பட்டா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் வந்து சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சென்னை எக்மோர் நான் வந்து வரேன் ப்ரோ, கொல்லம்லேருந்து வரேன், எல்லாம் வந்து திருநெல்வேலிலேருந்து வரேன், அது மட்டும் இல்லாமல் மதுரையிலேருந்து வரேன், திண்டிவனம், எது வேணாலும் இருக்கட்டும், சின்ன சின்ன ஸ்டேஷனாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்டேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து அங்கேருந்து வர ட்ரெயின் சென்னை எக்மோர் வரைக்கும் வந்து போகுதா? ஏன்னா அவங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்காங்களாம். செங்கல்பட்டு வரலாம் வந்து போகுமா, இல்லை தாம்பரம் வரலாம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனு. ஸோ இந்த ஒரு டவுட்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 20, ஸோ ஆகஸ்ட் அதுக்கு மேலேயே வந்து போயிட்டாங்க எல்லாருமே வந்து பயத்தில். அந்த டேட்ஸில் வந்து புக் பண்ணவங்களாம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க. சில பேர் வந்து இப்போ புக் பண்ணியிருக்கோங்க. ஓகேயா, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து இன்னும் வந்து சொல்ல வரேன்னா, நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காய்ஸ், உங்களோட ட்ரெயின் வந்து கேன்சலாக இல்லைனா வந்து டைவர்ட் ஆகுதா, அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டேஷன் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா சிம்பிள் காய்ஸ், நான் அப்படியே வந்து வேரிஸ் மை ட்ரெயின் போகிறேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா வேரிஸ் மை ட்ரெயின் வந்து போய்க்கோங்க. உங்களுக்கு சைடில் நான் வந்து போடுறேன் என்னென்னலாம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ எப்படி போடுறேன்னா, சென்னை எக்மோர்லேருந்து மதுரை போகிறோம் பாருங்கள். மதுரையில் எல்லாம் வந்து நார்மலாக சர்ச்சிங்கில் போயிட்டு வைகை எக்ஸ்பிரஸ்னு போட்டு பாருங்கள். ஓகே, வைகை சூப்பர் ஃபாஸ்ட்டு அதில் கிளியராக வந்து போட்டிருக்கோம், த ட்ரெயின் இஸ் பார்ஷியலி கேன்சல்டு பிட்வீன் சென்னை எக்மோர் அண்ட் செங்கல்பட்டு ஜங்ஷன், இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து சிம்பிள், உங்களுக்கு வந்து கிளியராக வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுலேயே வந்து செங்கல்பட்டுலேருந்து தான் வந்து ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி எல்லா ட்ரெயினுக்குமே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளோட சதர்ன் ரயில்வேஸு. எந்த ஒரு அவங்க சைட்லேருந்து வந்து அப்டேட் வந்து கொடுக்கல ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிடையாது. எல்லாமே நான் நியூஸ் சேனல் வந்து சொல்ல விரும்பலை நேம்லாம். எந்த ஒரு நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து போடலை. ஓகே, அது எப்படி போட்டிருக்காங்கன்னா, சிலது வந்து இன்றைக்கி காலையில் வந்து போட்டிருக்காங்க ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சில வந்து மதியானம் போட்டிருக்காங்க ஆப்ரேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஷார்ட்ஸ் போடும் போதே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரோ, அதாவது வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து கிடையாது கைஸ். எப்படின்னா சில ட்ரெயின்ஸ் மட்டும்தான் வந்து சென்னை எக்மோர்லேருந்து வந்து ஆப்ரேட் ஆகுது. சில ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. அதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வைகை எக்ஸ்பிரஸ்னு போட்டோடனே செங்கல்பட்டுலேருந்து தான் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து போட்டிருக்கேன். இதே வந்து பல்லவன்னு போட்டு பாருங்கள். பல்லவன்னு போட்டால் என்ன வருது, பல்லவன்னு போட்டால் இங்கே பாருங்கள், பல்லவனும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் இஸ் பார்ஷியலி கேன்சல்டு பிட்வீன் செங்கல்பட்டு ஜங்ஷன் அண்ட் எக்மோர், இட் வில் எண்டட் செங்கல்பட்டு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அந்த மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா இது வந்து இப்போ வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை எக்மோர்லேருந்து போகிறவங்களுக்கு இது வந்து இப்போ நான் வந்து பார்த்தது. இப்போ வந்து கொல்லம்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து சென்னை எக்மோர். இதோ பாருங்கள், இந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே வந்து அப்டேட் ஆகலை பாருங்கள்.
கிளியராக வந்து போட்டிருக்கு பாருங்கள். சென்னை எக்மோர் தான் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன். இப்போயே வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா ட்ரெயின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்து ஆப்ரேட் ஆகலை. எல்லா ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்மோர்லேருந்து வந்து ஆப்ரேட் ஆகலாம். சில ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்மோர்லேருந்து, சில ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து. நீங்கள் செக் பண்ணோன்னா அந்த வாரிஸ்மே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து போட்டு பாருங்கள். ஃப்ரம்மில் வந்து சென்னை எக்மோர் வச்சுக்கோங்க, இல்லை டூவில் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்களோ கிளியராக அதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் அப்படி வந்து பண்ணுறதை விட சர்ச் ட்ரெயின்ஸ்னு இருக்கும்ல, நான் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து சைடில் வந்து காமிக்கிற பாருங்கள். ட்ரெயின் நம்பரு, ட்ரெயின் நேம்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. சும்மா உங்களோட ட்ரெயின் நேமை போட்டிங்கன்னா நான் வந்து வைகை எக்ஸ்பிரஸ்னு போடுறேன். என்ன வருது பாருங்கள், மேலே வந்து கிளியராக உங்களுக்கு வந்து வந்துடுதா. ஸோ அவ்வளோதான், அந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறது. இது வந்து எந்த ஒரு நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதை வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இது நார்மலாகவே வந்து இருக்கிறது. பட் சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து இப்போது இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் கூட வந்து பண்ணாமல், பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வாரிஸ்மே ட்ரெயின் போனால் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா பேஜும் நான் வந்து செக் பண்ணேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை. பட் வாரிஸ்மே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பக்காவும் வந்து பண்ணிட்டாங்க. என்னென்ன ட்ரெயின்லாம் வந்து எங்கேருந்து ஆன் போர்டிங் ஆகுது, என்னென்ன ட்ரெயின்லாம் வந்து கேன்சல், என்னென்ன ட்ரெயின்லாம் வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து பக்காவாக பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. யாரும் வந்து பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அதேமாதிரி நான் வந்து ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன், நான் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் சில விஷயம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா நிறைய ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கேன்சல்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது என்னென்ன ட்ரெயின்னா தாம்பரம் நாகர்கோயில் அந்தோதியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கேஸ். அது பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ட்ரெயின், சூப்பரான ட்ரெயின். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நானே வந்து போட்டிருப்பேன், ஏழை மக்களின் அரசன் சம்திங் வந்து போட்டிருப்பேன். செம்ம ட்ரெயின் அது. ஸோ அதை வந்து ஃபுல்லி கேன்சல்டு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆகஸ்ட் 1க்கு மேலே தாங்க இன்னொரு ப்ராப்பரான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து வரும். டைவர்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் தான் கேன்சல். தாம்பரம் அந்தோதியா பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை எக்மோர் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் புதுச்சேரி நியூ டெல்லி வீக்லி எக்ஸ்பிரஸும் பார்த்தீங்கன்னா டைவர்ட்டு. ராமேஸ்வரம் பனாரஸ் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். திருச்சிராப்பள்ளி பகத் கி கோதி அம்சவர் வீக்லி எக்ஸ்பிரஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்மானியா திலக் காரைக்கால் வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸு, அது மட்டும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அயோத்தியா காண்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஸோ டைவர்ட் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரெயின்ஸு பரவாயில்ல. ஸோ கேன்சல் பண்ணாததுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ட் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோக்கல் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா வந்து கேட்பீங்களா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23 ஜூலை டு 26 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 ஓகே 23 ஜூலை டு 26 ஜூலை வரலும் பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ட்ரெயின் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் 27, 28 அதாவது வந்து சாட்டர்டே சண்டே நினைக்கிறேன் ஜூலை. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஜூலை 29 டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3லேருந்து 14ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா கேன்சல்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ தெரில, அது வந்து ஐ திங்க் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து எதாவது அப்டேட் வந்தால் நான் வந்து சொல்கிறேன். ஓகேயா, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ லோக்கல் அண்ட் நான் லோக்கல் ட்ரெயின்ஸ் பற்றியான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் லோக்கல் ட்ரெயின், அதாவது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே பக்கம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிறேன். நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. அப்புறம் நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து பயம்தான் ஆகுமே தவிர எந்த ஒரு பயனும் இல்லை அதை பார்த்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வந்து வாட்ச் பண்ணுங்கள், மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐஜி பெரி விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கண்டென்ட் வரும், ட்ரெயின் பற்றியான ஒரு கண்டென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக்கு, ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேஸ், இன்னொரு அருமையான ட்ரெயின் ட்ராவல் சேனலில் மீட் பண்ணுவோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா வந்து மீட் பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.